பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாததால் தனது வலது கண்ணில் பெரும் பகுதி பார்வையை இழந்துள்ளதாக அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு 2023ஆம் ஆண்டு முதல் ராவல்பிண்டி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான் கானின் வழக்கறிஞர் சல்மான் சஃப்தார் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த அறிக்கையில் இம்ரான் கானின் வலது கண்ணில் இப்போது 15% பார்வை மட்டுமே எஞ்சி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் இஸ்லாமாபாத் மருத்துவமனையில் அவருக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் பார்வை திறன் மீளவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. மருத்துவ ரீதியாக பார்த்தால் சில மாதங்களுக்கு முன்பு வரை இம்ரான் கானுக்கு 2 கண்களிலும் இயல்பாக இருக்க 6x6 என்ற சீரான பார்வைத்திறன் இருந்துள்ளது. ஆனால் அவருக்கு கண்டறியப்பட்டுள்ள இரத்த உறைவு பாதிப்பு கண்ணின் நரம்புகளில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறையில் அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாததே இந்த பார்வை இழப்பிற்கு முக்கிய காரணம் என இம்ரான் கான் தரப்பு குற்றம் சாட்டுகிறது. தற்போது ஊசி மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டும் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் வரும் 16ஆம் தேதிக்குள் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் குழுவை அமைத்து இம்ரான் கானுக்கு விரிவான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிறையில் இருக்கும் இம்ரான் கான் தனது குழந்தைகளுடன் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.